ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஹானா அகாடமி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கண்டென்ட் சீரியஸோட டே நம்பர் 6 தான் பார்க்க போகிறோம். இந்த டே நம்பர் 6ல் முக்கிய சட்ட திருத்தங்கள் நம்ம பார்க்கலாம். 2019 எடிஷன் புக்கில் 12th பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டில் நிறைய சட்ட திருத்தங்கள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அதில் ரொம்ப 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 முக்கியமான சட்ட திருத்தங்களை தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள். நம்ம சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தாலுக்கெஸ்ஐ எக்ஸாமுக்காக ஒரு பெய்டு டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஷெடியூல், அதுக்கப்புறம் மாடல் பிடிஎஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதை பார்த்ததுக்கப்புறம் அந்த பெய்ட் டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா அதற்கான அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ யாரெல்லாம் வரக்கூடிய தாலுக்கெஸ்ஐ எக்ஸாமில் கட்டாயம் பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த பெய்ட் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்காங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், 42வது சட்ட திருத்தம். ஸோ இந்த 42வது சட்ட திருத்தத்தை பார்த்தீங்கன்னா சிறிய அரசியலமைப்பு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த 42வது சட்ட திருத்தம் பார்த்தீங்கன்னா 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா நிறைய திருத்தங்கள் மேற்கொண்டிருப்பாங்க. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான திருத்தங்கள் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள். ஓகேங்களா, ஸோ அடிப்படை கடமைகள் பார்த்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் தான் நம்ம இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முகவரை பார்த்தீங்கன்னா திருத்திருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ முகவரை பார்த்தீங்கன்னா இதுவரை ஒரே ஒரு முறை தான் திருத்திருக்காங்க. அது 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக தான் திருத்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ என்ன திருத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகவுரையில் ஒரு 3 சொற்களை இந்த திருத்தத்தின் மூலம் ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த சொற்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமதர்மம், மதசார்பற்ற ஒருமைப்பாடு. மூணாவது பார்த்தீங்கன்னா கல்வியை பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றிருப்பாங்க இந்த 42வது சட்ட திருத்தம் மூலமாக. அடுத்தது ரெண்டாவது சட்ட திருத்தம் பார்த்தீங்கன்னா 44வது சட்ட திருத்தம். ஸோ இந்த 44வது சட்ட திருத்தம் பார்த்தீங்கன்னா 1978ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா, ஸோ இந்த 44வது சட்ட திருத்தத்தில் பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பட்டியலில் இருந்து சொத்துரிமையை உங்களுக்கு நீக்கியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ சொத்துரிமையை பார்த்தீங்கன்னா 44வது சட்ட திருத்தத்தின் மூலமாக தான் அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து நீக்கியிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், 61வது சட்ட திருத்தம். ஸோ இந்த 61வது சட்ட திருத்தம் பார்த்தீங்கன்னா 1989ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கும். ஸோ இந்த 61வது சட்ட திருத்தத்தின் மூலியம் பார்த்தீங்கன்னா வாக்களிக்கும் வயதை 21லிருந்து 18ஆக குறைச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்தது 69வது சட்ட திருத்தம். இந்த 69வது சட்ட திருத்தத்தின் மூலமா பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லியை நம்ம இந்தியாவோட தலைநகரமாக அறிவிச்சிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், 86வது சட்ட திருத்தம். இந்த 86வது சட்ட திருத்தம் பார்த்தீங்கன்னா 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த 86வது சட்ட திருத்தத்தின் மூலமா பார்த்தீங்கன்னா ஆரம்ப கல்வியை எல்லாருக்கும் அடிப்படை உரிமையாக வழங்கியிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், 101வது சட்ட திருத்தம். ஸோ 101வது சட்ட திருத்தம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்கான சட்ட திருத்தம். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள் 103வது சட்ட திருத்தம். ஸோ இந்த 103வது சட்ட திருத்தத்தின் மூலமா பார்த்தீங்கன்னா பொது பிரிவில் பின்தங்கியவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கியிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள் 52வது சட்ட திருத்தம். ஸோ இந்த 52வது சட்ட திருத்தத்தின் மூலமா பார்த்தீங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டம் உங்களுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்ட திருத்தங்கள். ஸோ இந்த சட்ட திருத்தங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதை சூஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்துக்காங்க. தேங்க்யூ.